வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களை முடிந்தவரை அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்டோர், அப்புறம் முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸு, அதான் டிசிஎம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த விஜய் கட்சியினுடைய ஆலோசகன், தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம், அவங்கள நீக்கிட்டோம்னா திமுக படுத்துறோம், அப்படி அவன் கணக்கு போட்டு வேலை செய்கிறான். அதான் விஜயனுடைய ஏஜெண்டா. புரியுதுங்களா? அவங்கள திமுக கிட்ட பிரிச்சோம்னா திமுக கொடுத்துரும். எப்படி பிரிப்ப? முஸ்லீம்கள் எப்படி திமுக விட்டு வருவான்? தலித் எப்படி திருமாவளவனுடைய தலைமை விட்டுட்டு வருவான்? தலித்தையும் தாண்டி அவர் நீங்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார், அது வேறு விஷயம். அவருடைய கட்சிக்காரங்க 2 பேர் போத்தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாங்கல்ல கம்ஃபர்டபுளாக. எப்படி ஜெயிச்சாங்க? அது தலைமை, ஆனாலும் ஜெயிக்கிறாங்க. பொது தொகுதியில் நிற்க தயார்ன்றார் அவர். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த இந்தியாவில்? பாபு ஜெகஜீவன் ராம்லேருந்து நீங்கள் பாருங்கள், ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிற திருமாவளவன் மட்டும்தான். எங்களுக்கு பொது தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டவர். அதுக்கு தான் நான் என்னோட சிதம்பரம் தொகுதியை கூட நான் கொடுத்துட்றேன், பொது தொகுதியை கொடுங்க, ஏன்னா என் கட்சி எல்லாருக்குமானது. அவர் தலைவர் எப்படி நின்னார் பாருங்க. மாறிடுவாங்களா அவங்களை விட்டுட்டு தலித் மக்களோ இல்லை மற்றவர்களோ? கிறிஸ்டியன்ஸு, விஜய் கிறிஸ்டியன், ஜோசப் விஜய், அதனால் அவங்க அப்படி போட்டுடுவாங்களா? ஏங்க அப்படியா இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல்? சாமி கும்பிட்ற இடத்துல குருக்களை மதிப்பான், சர்ச்சுக்கு போகிற இடத்துல பாஸ்டரை மதிப்பாங்க, நமாஸ் படிக்கிற இடத்துல முல்லா மதிப்பாங்க. வெளில வந்துட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்து நம்ம வேற வேலை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் தமிழ்நாடு.